தெரிஞ்சுக்கிறது தான் 7.5 சனியோட புத்திசாலித்தனம். சரிங்களா? அதை விட்டுட்டு ஆப்போசிட்டாக எதிர்மறையான எண்ணங்களை வளர்த்திக்கிட்டு அவர் மேலே வெறுப்பை வளர்த்துக்கிட்டு நம்ம மேலே வெறுப்பை வளர்த்துக்கிட்டோம்னா வாழ்க்கை இன்னுமே வந்து ஒரு மோசமான நிலைமைக்கு தான் போகுமே தவிர வாழ்க்கையை விட்டு வெளியில் வர முடியாது. இதுதான் இதோட ரகசியம். சரிங்களா? யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. சப்போர்ட் இருக்காது. பண வரவு குறைவாக இருக்கும். கடன் அதிகமாகும். வட்டி வாங்கி வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். இல்லைனா நோய் நொடி வரும். இல்லைனா ஆயில் பங்கம் வரும். இல்லைனா விபத்து வரும். இப்படி மாற்றி ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கனால கும்பராசிக்கு உண்டானது இதுதான். இதில் எப்படி நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்க முடியுங்கிறத நான் வீடியோ நிறையா போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பாருங்கள். அதில் நிறைய ஆலோசனைகள் இருக்குது. டவுட்டு கேளுங்க. கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து டவுட்டை போடுங்க. நான் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி பேசுங்க. 100% உங்களுக்கு அனுபவ ரீதியாக நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஆறுதல் நிச்சயமாக கிடைக்கும். எந்த மாற்றமும் இல்லை. ஆறுதலுக்கு 100% கேரண்டி. ஆறுதல் தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். ஃப்ரீயாக நீங்கள் நினச்சி கால் பண்ணுங்கள். சகோதரியாக நினச்சி கால் பண்ணுங்கள். எந்த உங்களுக்கு பிரச்சனை வராது. 100% ஆலோசனை கொடுத்துருவேன். உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருவேன். கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக நல்லாயிருக்கும். வாழ்க்கைங்கிறது ரெண்டையும் கலந்தது தான் வாழ்க்கை. இந்த காரை விட்டு இறங்குறது, இந்த டோரை விட்டு இறங்குறது, 10 பேர் வந்து மைக்கை பிடிச்சி கேட்குறது, கையெழுத்தை வாங்குறது, ஆட்டோகிராஃப் வாங்குறது, அப்புறம் ஒரு தேவையில்லாத ஒரு ஆரவாரம் பண்ணி அவரை வந்து பெரிய லெவலில் காட்டுறது, இப்படி பல பேர் வந்துட்டு போயிட்டாங்க. அது நிரந்தரம் இல்லை. சரிங்களா? நிரந்தரம் நிலையற்ற நிலையை வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுறது நிச்சயமாக ஒரு கட்டத்தில் புரியும் போது உங்களுக்கு இதுவே அசிங்கமாக தோணும். ஒரு சின்ன குருவி காலையில் எழுந்திரிச்சு எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த செக்யூரிட்டி இல்லாமல், எந்த ஒரு கவலை இல்லாமல் பறந்து ஆகாயத்தில் காற்றை சீறி கிழித்து தன்னோட வாய்ஸை ஒசத்தி தனக்கான தானியத்தை தேடி கண்டுபிடிச்சி கிடைக்குதோ கிடைக்கலையோ, நீர் கிடைக்குதோ கிடைக்கலையோ, எப்படியோ இத்தனை பறவைகள்கிட்ட தப்பிச்சு, இத்தனை மிருகங்கள்கிட்ட தப்பிச்சு தன்னோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும்னா 6 அறிவு படைத்த நம்ம மனிதர்கள் ஏன் வந்து இன்னும் புலம்பிகிட்டே இருக்காங்க? யோசிங்க. அங்கே தான் இருக்குது விஷயம்.